மேலறை தியானம் பிப்ரவரி மாதம் 28 2026 ஆண்டு. எழுதியிருப்பவர் டான் எம் ஆடம்ஸ், நியூ ஹம்ப்ஷயர், USA. தலைப்பு: எமது கடமையை நாம் செய்வோம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு 6 25 தொடங்கி 34 வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2 44 விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். எமது விவாக ஞாபகார்த்தத்தை கொண்டாடுவதற்காக 30 இசைவாணர்கள் நடத்திய ஒரு இசை நிகழ்ச்சிக்கு போனோம். அதில் அவர்கள் முன்னாயத்தம் ஒன்றும் செய்யாமல் ஒருவர் சொல்லும் பாடலுக்கு எல்லாரும் ஒருமித்து வாத்தியத்தை வாசிப்பது விசேடமான விடயமாகும். ஒருவர் பாடலை சொல்லிவிட்டு தனது வாத்தியத்தில் பாடலின் ஆரம்ப வரியின் இசையை சில வினாடிகள் வாசிப்பார். பின்னர் அனைவரும் இணைந்து அப்பாடலின் ராகத்தை வாசிப்பார்கள். ஆரம்பம் சிறிது தடுமாற்றமாக இருந்தாலும் சில வினாடிகளின் பின் அற்புதமாக இணைந்து வாசித்தார்கள். இப்படியாக 30 பேருடைய விருப்பமும் நிறைவேறியது. எழுதப்பட்ட பாடல் வரிகளோ இசை குறியீடுகளோ அங்கிருக்கவில்லை. தங்கள் திறமையுடன் மற்றவர்களை கவனித்தும் ஒருங்கிணைந்து வாத்தியத்தை வாசித்தது அற்புதமாக இருந்தது. அன்று இரவு அந்த இசை நிகழ்ச்சி எமக்கு தரப்பட்ட அற்புதமான கொடையாக இருந்தது. ஆனால் அப்படியான ஒரு வகை இசை நிகழ்வை அந்த சமூகத்தினர் அன்பு, ஆதரவு ஆகியவற்றில் கட்டி எழுப்பி இருப்பது எமக்கு தந்த கொடையிலும் பார்க்க மேலானது. ஆரம்பகால இயேசுவின் சீடர்கள் தம்மிடம் இருந்ததை பகிர்ந்து கொடுத்து சபையில் இதை போன்ற ஒரு நிலையை உருவாக்க முயற்சித்ததை நினைக்கின்றேன். அந்த சமூகத்தினரின் மாதிரியை அனைவரும் முன்வைத்து தத்தமது பங்கை அல்லது கடமையை நிறைவேற்றினால் எப்படி இருக்கும்? நிறைவேற வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றேன். ஜெபம். அன்பான கடவுளே, ஒருவருக்கொருவர் உதவும் சமூகமாக நாம் எம்மை மாற்ற உதவி செய்யுங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: இன்று தேவைப்படுகிறவர்களுக்கு ஆதரவை கொடுப்பதை நான் ஆரம்பிப்பேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவர் தரும் சமாதானமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.